ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாட்டர்டே சண்டே லீவு. பசங்களை படிக்க வைக்கிறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப 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 ஒரு டஃப்பான ஒரு வேலை. அவங்கள இழுத்து பிடிச்சி நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்க மனசில் உள்வாங்கி அவங்க எழுதி படிக்கிறதுக்குள்ளே நமக்கு டயர்டாயிடும். ஸோ நாம் நம்மளுடைய டயர்ட்னஸை பார்க்காம அவங்கள நம்ம படிக்க வைக்க நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் டெய்லி ஒரு 2 hours அவங்க பக்கத்தில் உட்காந்தால் தான் நம்ம மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லைனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் நான் படிக்கும்போது சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க எந்த சப்ஜெக்டை அதிகமாக விரும்பி படிக்கிறாங்க, எதில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்றாங்க, எதில் நல்ல விருப்பத்தோடு படிக்கிறாங்க, அப்படிலாம் நான் யோசித்து தான் அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். சப்போஸ் படிக்காத சப்ஜெக்ட் இருந்ததுன்னா, சில சப்ஜெக்ட் சரியாக படிக்க மாட்டாங்க. சில மேக்ஸாக இருக்கட்டும், சில சப்ஜெக்ட்லாம் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்தால் சீக்கிரமாக படித்து முடிச்சுடுவாங்க. அப்படி படிக்காத ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் டெய்லி படிக்க வைங்க. டெய்லி 2 hours அவங்க பக்கத்தில் உட்காந்து டெஸ்ட்டு மாதிரி கொடுங்க. படிக்கிறத விட அவங்கள அதிகமாக நான் எழுத தான் சொல்லுவேன். எழுதும்போது தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் வரும். வெறுமனே வாயால் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேட்ன்றது சுத்தமாக வரவே வராது. எழுதும் போது தான் நம்மளுடைய கண்கள், கை, நம்மளுடைய பிரெயின் 3ம் ஒரே டைமில் வேலை செய்யும். ஸோ அவங்களுக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நல்லா படிக்காத பசங்களுக்கு என்னோடய டிப்ஸ் என்னென்னா, டெய்லி 2 hours 3 hours நம்ம டியூஷன் அனுப்புனாலும் சரி, ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் சரி, நாம் பக்கத்தில் உட்காரணும். கண்டிப்பாக உட்காரணும். அப்போ தான் நீங்கள் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் அவங்க எந்த சப்ஜெக்டில் ரொம்ப புவராக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க. நல்லா படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் படிக்க வச்சா போதும். அதனில அவங்க ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, ஸ்கூலில் அன்னன்னைக்கு கொடுக்குற பாடத்தை தரவாக படிக்க வைங்க. அப்படி படிக்க வச்சாலே அவங்க மார்க் எடுத்துருவாங்க. மார்க்கை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம கூட இருக்கணும். அவங்களுக்கு நல்லா கைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறாங்க, இப்போ என்ன மார்க் எடுக்கணும், ஏதோ படிக்கட்டும் அப்படின்னு விடக்கூடாது. பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பின்னாடி அவங்க படிச்சுப்பாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்கேஜிலேருந்து ஒரு 6th 7th வரைக்கும் நம்ம கூட உட்காந்துட்டு அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களுக்கு நம்ம படிக்க வச்சு, அவங்க எந்த சப்ஜெக்டில் புவராக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவைன்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க பிக்கப் ஆகி வந்துடுவாங்க. கண்டிப்பாக பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிற்காலத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணாமலே அவங்க நல்லா படித்து மார்க் எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.